விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கருடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்ட் வேனஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பேசுறேன். இப்போ நம்ம 4 வீல் வீடர்ல ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். அதை பத்தி சொல்றதுக்காக தாங்க இந்த வீடியோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்ததை மாத்தி யூனிவர்சல் ஜாயிண்ட் போட்டிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் போட்டிருக்கிறோம். இதுல வந்து நம்ம கிரீஸ் அடிக்கணும். நீங்க ஒரு நாள் உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் இதுல கிரீஸ் நிப்பிள் இருக்கும். அது ரெண்டுத்துலயுமே கிரீஸ் நிப்பிள் இருக்கும். அந்த கிரீஸ் நிப்பிள்ல கிரீஸ் அடிக்கணும். கிரீஸ் கன் ஒன்று வாங்கி வச்சுட்டு கிரீஸ் அடிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும். அதனால கிரீஸ் அடிச்சு உபயோகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்வளவு லோடு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. இதுக்கு முன்னாடி இருந்த பெல்ட் மாடல் வந்து மாத்தி இருக்கிறோம். இதை அப்கிரேட் பண்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோ எடுத்து போடுறோம். இது டீசல் 9 HP வீடர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூனிவர்சல் ஜாயிண்ட் போட்டிருக்கிறோம். இதுலயுமே வந்து கிரீஸ் நிப்பிள் இருக்குது. அந்த கிரீஸ் நிப்பிள் வந்து கிரீஸ் அடிச்சிங்கன்னா தான் இந்த 4 பாயிண்ட்டுக்குமே இதுல பேரிங் இருக்குது. இதுல பேரிங் இருக்கிறதுனால கிரீஸ் கண்டினியூஸா நீடில் பேரிங் இருக்கும். இதுல கண்டிப்பா இதுல பேரிங் இது நீங்க கிரீஸ் அடிக்கணும். கிரீஸ் அடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு 20 ஹவர் 30 ஹவர் ஓட்டுறீங்கன்னா இதுக்கு வந்து கிரீஸ் அடிச்சுட்டு மறுநாள் வந்து கிரீஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கும். இல்ல 2 நாள் ஓட்டுறதுனாலும் ஓட்டிக்கலாம். பட் கிரீஸ் வந்து மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 2 டேஸ் ஓட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் கிரீஸ் அடிக்கிறது நல்லது. அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். நன்றி. வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி.